VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன், கேட்பீராக. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு உடல்நலக்குறைவு. தீவிர தொற்றால் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தில்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் ஹைதராபாத்தில் உள்ள நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். ஹைதராபாத் பயணத்தின் போது பாபா சாஹேப் B.R. அம்பேத்கர், அரசியல் நிர்ணய சபை, இந்திய அரசியல் சாசனம் ஆகிய தலைப்புகளை கொண்ட அஞ்சல் உரைகளை, படங்கள், அச்சடிக்கப்பட்ட அஞ்சல் அட்டைகளை அவர் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து தீவிர தொற்று பரவல் காரணமாக நீதிபதி கவாய்க்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர் தில்லியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைக்கு அவரது உடல் நல்ல வகையில் ஒத்துழைப்பதாகவும் ஓரிரு நாளில் முழு நலம் பெற்று அவர் பணிக்கு திரும்புவார் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பூமிக்கு புறப்பட்டார் சுபான்ஷு சுக்லா. புதுடில்லி. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா மற்றும் ஆக்சியம் 4 விண்வெளி திட்டத்தில் மற்ற 3 விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்த பிறகு டிராகன் கிரேஸ் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பும் பயணத்தை திங்கட்கிழமை தொடங்கினர். முதலில் திட்டமிடப்பட்டதை விட 10 நிமிஷங்கள் தாமதமாக டிராகன் கிரேஸ் விண்கலம் மாலை 4:45 மணிக்கு இந்திய நேரப்படி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து பூமி நோக்கி புறப்பட்டது. வீரர்கள் சுமார் 22.5 மணி நேர பயணத்துக்கு பிறகு அமெரிக்காவின் கலிஃபோர்னியா அருகே கடல் பகுதியில் பாராசூட் உதவியுடன் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் தரை இறங்குவர். அமெரிக்காவின் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணித்தார். சுக்லாவுடன் திட்ட கமாண்டர் பெக்கி வில்சன், போலந்தின் ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி, விஸ்னிவ்ஸ்கி, ஹங்கேரியின் திபோர் கபு ஆகியோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை கடந்த ஜூன் 26ஆம் தேதி சென்றடைந்தனர். இவர்கள் 4வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுமார் 433 மணி நேரம் செலவழித்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டனர். விண்வெளி பயணத்தின் போது இவர்கள் பூமியை 288 முறை சுற்றி வந்தனர். விண்வெளியில் சுமார் 122.31 லட்சம் கிலோமீட்டர் பயணித்தனர். இந்நிலையில்
சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை மாலை பூமி நோக்கி தங்களின் பயணத்தை தொடங்கினர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த ஏப்ரல் முதல் தங்கியுள்ள எக்ஸ்பெடிஷன் 73 திட்ட விண்வெளி வீரர்களிடம் விடைபெற்ற ஆக்சியம் 4 வீரர்கள் பூமி நோக்கிய பயணத்தை தொடங்குவதற்கு 2 மணி நேரம் முன்னதாக பிற்பகலில் 2.37 மணியளவில் டிராகன் கிரேஸ் விண்கலத்துக்குள் நுழைந்தனர். தரையிறங்கும் செயல்முறை. விண்வெளியிலிருந்து பூமியின் வெளி மண்டலத்துக்குள் நுழையும் விண்கலம் பாராசூட்களின் உதவியுடன் வேகம் குறைக்கப்பட்டு ஸ்பிளாஷ் டவுன் முறையில் கடலில் இறக்கப்படும். பாராசூட்கள் 2 கட்டங்களாக விரியும். முதலில் விண்கலத்தை நிலைப்படுத்தும் பாராசூட்கள் சுமார் 5.7 கிலோமீட்டர் உயரத்தில் விரியும். அதைத் தொடர்ந்து 2 கிலோமீட்டர் உயரத்தில் முதன்மை பாராசூட்கள் விரிந்து பாதுகாப்பான தரை இறக்கத்தை உறுதி செய்யும். கடலில் காத்திருக்கும் மீட்பு குழுவினர் வீரர்கள் இருக்கும் விண்கலத்தின் முனைப்பகுதியை மீட்பு படகுக்கு கொண்டு செல்வார். பின்னர் அதன் கதவை திறந்து வீரர்களை ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வருவர். 7 நாட்கள் சிறப்பு சிகிச்சை. சுக்லா உள்பட 4 வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். பின்னர் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு மீண்டும் பழகுவதற்காக 7 நாட்கள் சிறப்பு சிகிச்சை மையத்தில் அவர்கள் தங்குவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2027 செயல்படுத்தப்பட உள்ள இஸ்ரோவின் மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் திட்டத்துக்கு அனுபவ ரீதியாக உதவும் வகையில் சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி நிலைய பயணத்துக்காக சுமார் ரூபாய் 550 கோடி செலவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ள வழக்குகள் எத்தனை? சென்னை. தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடி ஆணை பிரிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளன என்பது குறித்து காவல்துறை டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜமுனா சிவலிங்கம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் சென்னை அலிக்குளம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜராஜ சோழன் என்பவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடி ஆணையை அமல்படுத்த நீலாங்கரை போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் கடந்த ஜனவரி மாதம் பிறப்பிக்கப்பட்ட பிடி ஆணையை காவல்துறையினர் இதுநாள் வரை செயல்படுத்தாமல் இருந்துள்ளனர். இதேபோல பல வழக்குகள் பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்ட நிலையிலேயே உள்ளன. மேஜிஸ்ட்ரேட் மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் பிடி ஆணைகள் அடிப்படையில்
குறித்த காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பிடித்து தொடர்புடைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஆணையை செயல்படுத்தாதது குறித்து தொடர்புடைய நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து புதிதாக பிடி ஆணை பிறப்பிக்க கோர வேண்டும். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவற்றை நிலுவையில் வைத்திருக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் இல்லை. தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளன என கேள்வி எழுப்பிய நீதிபதி இது குறித்து காவல்துறை டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் வரும் ஜூலை 23 அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் தமிழகம் முழுவதும் எத்தனை வழக்குகளில் பிடி ஆணைகள் செயல்படுத்தப்படாமல் உள்ளன என்பது குறித்து சென்னை உயர் நீதிமன்ற தலைமை பதிவாளர் ஜூன் 23 அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை 24 ஒத்திவைத்தார். உலகம் உக்ரைன் போர் நிறுத்தம், ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் 50 நாள் கெடு. வாஷிங்டன் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர 50 நாட்களுக்குள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா மீது கடுமையான வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது குறித்து தனது ஓவல் அலுவலகத்தில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே உடன் நடந்த சந்திப்பின் போது ட்ரம்ப் கூறியதாவது: உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யா மற்றும் அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறேன். உக்ரைனுடன் இன்னும் 50 நாட்களுக்குள் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யா மீது நாங்கள் மிக கடுமையான வரிகளை விதிப்போம். 2ஆம் நிலை வரியாக 100% கூடுதல் வரி ரஷ்யா பொருட்கள் மீது விதிக்கப்படும். வர்த்தகத்தை பலவற்றிற்கு பயன்படுத்துகிறேன், ஆனால் தற்போது போர்களை முடிவுக்கு கொண்டுவதற்கு அதை பயன்படுத்துகிறேன். நேட்டோ வழியாக உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்களை அமெரிக்கா அளிக்கும். உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி, ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் நேட்டோ தலைவர்களுடன் ஒரே இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளேன். அனைவரையும் ஒரே இடத்தில் சந்தித்து இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண விரும்புகிறேன். இந்த போர் நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும் என்றார் ட்ரம்ப். அண்மை காலமாக தீவிரமடைந்து வரும் ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களால் உக்ரைன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிதொன்றும் இல்லை. ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் திமிட்ரி பெஸ்கோவ் பதிலளிக்கையில், பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறோம், அதையும் மீறி பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவது எங்களுக்கு புதிது இல்லை என்றார். நேட்டோ அண்மையில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த 2022 பிப்ரவரி மாதம் படையெடுத்து
டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க், சப்போரிஷியா, கெர்சான் ஆகிய கிழக்கு மாகாணங்களில் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியது. ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்பதற்காக உக்ரைனும் கிழக்கு மாகாணங்களில் இன்னும் உக்ரைன் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்காக ரஷ்யாவும் தொடர்ந்து சண்டையிட்டு வருகின்றன. இதனால் இருதரப்பிலும் உயிரிழப்புகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான புதிய அமெரிக்க அரசு ரஷ்யாவிடமும் உக்ரைனிடமும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் ரஷ்யா மொழி பேசும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க், இஸ்போரிஷா, கெர்சான் மாகாணங்களை உக்ரைன் தங்களிடம் முழுமையாக விட்டுக் கொடுக்க வேண்டும். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு நிரந்தரமாக தடை விதிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற மிக கடுமையான நிபந்தனைகளை ரஷ்யா முன்வைத்துள்ளது. எனினும் இத்தகைய நிபந்தனைகளை ஏற்க உக்ரைன் பிடிவாதமாக மறுத்து வருகிறது. இதன் காரணமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையொப்பமாவதில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த சூழலில் ட்ரம்பின் இந்த 50 நாள் கெடு உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. நன்றி. Thank you for your listening. थैंक्स फॉर वॉचिंग. आपने सुना, बहुत बहुत शुक्रिया.